இப்ப இந்த 2 பேரும் கையை கொடுத்துட்டு ஒரே கார்ல இறங்கி போனா விமர்சனம் வரன்னு விஜய்க்கு தெரியாத மாங்கா மட்டைக்கு தெரியும். கட்சி தலைவர் எந்த அளவுக்கு வேற இல்லை, இதை விட கேவலமா பேசுவோம், இதை விட கேவலமா பேசுவான். என்ன கட்சி தலைவர் அங்கிருக்கிறது? ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணாத மோடி எதிர்த்து பேச துப்பு இல்லை உனக்கு? தராணி இல்ல, முதுகெலும்பு இல்லாதவனே, ஃபைனல் கார்டுல பர்சன் என்ன பேச வேண்டியது? அவங்களுக்கு என்ன ஆதாயம்? ஆதாயமா? பெரிய ஆதாயம்ல என்ன கேரியர் உச்சத்துல இருக்கிற வளைச்சு போடுறாங்க, டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு சங்கீதா வந்து ஒரு நடிகைன்னு குறிப்பிட்டிருந்தாங்கல்ல, அவன் நான் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், நான் தான் விஜய் வச்சிருக்கேன். என்ன இந்த நாள் வரைக்கும் விஜய்க்கு இருந்த மதிப்பு இருங்க, நைட்டோட காலி ஆகும் மதிப்பு. இது ஒரு அரசியல் சூழ்ச்சிங்கிறாங்கல்ல, அதான் ஒரு சூழ்ச்சியில் அது அவர் அரசியல் பண்ணவே வரலையே. அதே மேட்டரை திருப்பி அதே திருப்பி சொல்லுது. ஐய இவனை பொறிப்பா இருப்பா போல இருக்கு, நம்ம போய் கூட இருக்கலாம்னு நினைச்சா திருச்சா இருக்கா போல இருக்கு ஆல்ரெடி. வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே, என்னன்னா சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேட்டதுலேருந்து ஃபுல்லாகவே விமர்சனத்தில் தான் அது உள்ளாகிட்டே இருக்குது. ஒன்று சங்கீதாவை விமர்சிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனம்ங்கிறது சரியானதா? இல்லை, விமர்சிக்க வைக்கிறாங்கிறது தான் பொருள். யார் வைக்கிறா? விஜயை தான் வச்சுக்கிறாரு. விஜய் தான் வைக்கணும் தான் வச்சுக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் வந்து கல்பத்தி அகோரத்தோட கல்யாணத்துக்கு திருவான்மூரில் 2 பேரும் ஜோடி போட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சங்கீதா க்ளீனாக அவங்க பெட்டிஷனில் சொல்கிறாங்க, அவர் நடிகையோட இருக்கார், அவர் இல்லீகல் இன்டிமேசியில் இருக்கார், தேவைப்பட்டால் அந்த நடிகையோட ப்ரூஃப் மற்றும் ஆதாரங்கள்லாம் வெளியிடுறேன்னு. பட் அவங்க பேரெல்லாம் நம்ம யாருமே சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து நம்ம நயினார் நாகேந்திர அண்ணன் சொன்னதுக்கு பெரிய குதிச்சாங்க வானத்துக்கு பூமிக்கு. அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி. அடுத்த அதை போய் வாய் தேறி வந்துச்சு பாயா அப்படின்னு போயிட்டார் அவர். ஓகே, நேற்று 2 பேரும் ஒரே கலரில் புடவை கட்டி ஒரே காரில் பேக் சீட்லேருந்து இறங்கி போகிறீங்க, அப்புறம் உங்களை பேசாமல் எப்படி இருப்பாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா இதை விமர்சிக்கிறாங்கல்ல, அதே சமயம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு படம் பண்ணியிருக்காங்கல்ல, அது இப்போ சமீபத்தில் அதாவது கடைசி படமே அந்த படம் தான். ஸோ அப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு சேர்ந்து போகிறது தப்பு கிடையாதுல்ல. சங்கவியோட தான் படம் நடிச்சிருக்காரு, அடிச்சுட்டு போக வேண்டியதானே ஒரு வேன் எடுத்து. இல்லை, கல்பாத்தியகாரம் ஏஜிஎஸோட இப்போ தானே படம் பண்ணுறாங்க. ஏஜிஎஸோட ஏங்க இது படம் நடிச்சது வந்து சினேகா தானே கதாநாயகி, அவங்கள தானே அழிச்சிட்டு போகணும். த்ரிஷா கூட நடிச்சிருக்காங்கல்ல, ரைட்டா ஒரு பாட்டு தானே அண்ணா. ஓகே, சினேகா அழிச்சிட்டு போடுறது, அவதானே பொண்டாட்டியா புள்ள பத்தெல்லாம் படம் நடிச்சு காமிச்சாங்க. இந்த விமர்சனம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, எப்படி பார்க்கப்படுது சொல்லுங்க? இப்போ ஒரு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணு பையனை சேர்ந்து போயிட்டா இப்படிதான். ஸோ அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே வரைகிற வந்துகிட்டே இருக்கு. ஒரு பையனும் ஒரு பொண்ணு சேர்ந்து போயிட்டாலும் அப்படிதான் கிடையாது. அப்படிதாவே இருந்தாலுமே அப்படி பேசணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, நீங்க ஒரு கட்சி தலைவன் என்ன ஆளை துடிக்கிறீங்க, உன் பொண்டாட்டிக்கு நீ சோறு கொடுக்க மாட்டேற, உன் பொண்டாட்டிக்கு கேட்க நாதி இல்லை, லண்டன் அவங்க இலங்கை அகதி, அது ஏறி அடிக்கிற நீ. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த 2 பேரும் கையை கொடுத்துட்டு ஒரே காரில் இறங்கி போனால் விமர்சனம் வரன்னு விஜய்க்கு தெரியாத மாங்கா மட்டைக்கு தெரியும். ஒரு கட்சி தலைவர் எந்த அளவுக்கு வேற இல்லை, இதை விட கேவலமாக பேசுவான் அவனையெல்லாம். என்ன கட்சி தலைவர்? ஒரு கட்சி 40 பேரை கொலை பண்ண கொலகாரன், வேற என்ன சொல்லணும் அவனையெல்லாம்? அது இன்னும் கேஸ்ல தானே இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இல்ல, கொலகாரன் நீ தானே, உன்னை பார்க்க தானே வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து. அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். பாரத பிரதமர் மோடியான திட்டுவேன், ஜனநாயக நாடு, எனக்கு கருத்துரிமை இருக்கு, தப்பு இருந்தா திட்டுவேன். இருந்தாலும் ஒருமையில பேசுறது எந்த வகையில் நியாயமா இருக்கு? தமிழக முதல்வரே பேசுவேன், எதிர்கட்சி தலைவரே பேசுவேன், தப்பு இருந்தா பேசுவேன், புரியுது, தப்பு இல்லாட்டி பாராட்டுவேன். ஓகே, ஒருமையில பேசுறதுலாம் விஷயம் இல்லைங்க, அவனையெல்லாம் பேசலாங்க. என்னங்க தப்பு? அந்த பொண்ணு வாழ வைக்க துப்பு இல்லை உனக்கு சங்கீதாவை. நான் என்ன கேட்குறேன், இவள்னா நீ வந்து உன் மேலே வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்தது சட்டப்பூர்வம், அது 2 நாள் பேசணும், அதோட ஓஞ்சி போச்சு, அந்த சப்ஜெக்ட் ஓஞ்சி போச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அங்கிள்னு சொல்றான், அது உங்களுக்கு தப்பா தெரியல? இல்ல, அது விமர்சனத்துக்கு தான் உள்ளாக கோவம் வருதா? இல்ல, நான் மறுபடியும் அதுக்குள்ள வரேன். அதையுமே நம்ம கேள்வி கேட்க அங்கிளுங்கிறது ஏன் உன் படத்தை ரிலீஸ் பண்ணாத மோடி எதிர்த்து பேச துப்பு இல்லை உனக்கு? தராணி இல்லை, முதுகெலும்பு இல்லாதவனே, ஸ்பைனல் கார்டுலெஸ் பர்சன், நீ என்ன பேச வேண்டியது இருக்கு? ஓகே, இல்ல இந்த அளவுக்கு விமர்சிக்கிறது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கும்? நியாயம் பேசாதீங்க. 41 பேரை கொண்டு இருக்கான், உன் பொண்டாட்டியை வந்து நீ வச்சுக்கல, புள்ள வந்து இங்கே வாடகை வீட்டில் இருக்கான் சஞ்சய், அப்போ டைவர்ஸ் கேஸ் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட அந்த நடிகையோட டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன்னு. அப்போ நீ ரேம்ப் வாக்கு போடுறன்னா உனக்கு அவ்வளோ ஆணவம் தானே? நீ ஜுடிஷியல் சிஸ்டத்தையே மதிக்கலை. பெண்டிங் இருக்குல்ல கேஸு, பெண்டிங்கு முன்னாடி சுத்தினா பரவாயில்ல, பெண்டிங் இருக்கு. ஆஃப்டர் நீ போறான்னு யாரையும் மதிக்கலை, உன்னை 2 நாள் பேசணும், அடா விடுங்கடா, அதை அவன் பஞ்சாயத்து ஏதாவது பண்ணிட்டு போறான் அப்படின்ட்டு ஆளாளுக்கு வேலையை பார்க்க போயாச்சு, வேற டாபிக் பக்கம் போயாச்சு. நான்லாம் ஃப்ளைட்டை கொண்டு ஈரானில் இறக்கிட்டேன், என் ஃப்ளைட்டை அங்கே உள்ள டாபிக் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, மறுபடியும் திருவான்மூரில் கொண்டாந்து நிப்பாட்டுறான், என்ன பேசுறான், எங்கடா போயிட்ட நீ என்ன பேசாம? அவரா இதை தூண்டுறாரா? இது விமர்சனத்திலேயே இருக்கணும். திரிஷா
அவங்களுக்கு என்ன ஆதாயம்? ஆதாயமா? பெரிய ஆதாயம்ல. என்ன ஆதாயம்? கேரியரின் உச்சத்துல இருக்கிற வளைச்சு போடுறாங்க, டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு? சங்கீதா வந்து ஒரு நடிகைன்னு குறிப்பிட்டிருந்தாங்கல்ல, அவ நான் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், நான் தான் அவ, நான் தான் விஜய் வச்சிருக்கேன், என்னப்ப அவ்வளவுதான். அடுத்தது கோர்ட்ல வந்து தேவைப்பட்ட ஆதாரங்கள் போடுவேன். ஆமா. பிளஸ் அவங்கள பார்ட்டியா சேர்ப்புன்னு ஒரு லைன் இருக்கு பாருங்க, அவர் ஒரிஜினல் காப்பி இருக்கு, வாங்கிட்டு போங்க போகலன்ட்டு. ஏன்னா இப்ப அதுக்குள்ள நான் வராரு. அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களாவே வாலண்டியரா அந்த வண்டியில ஏறுறாங்க. ஏன்னா விஜய் சங்கீதாவை 27 வருஷம் குடும்பம் நடத்தி 2 புள்ள பத்தவங்க கைட்டு விட்டு போறான். நம்ம பிள்ளையும் பெக்கல, ஆல்ரெடி above 50 ஆயிட்டோம் நம்ம. யார்? விஜய் சங்கீதாவை சொல்றேன். அதனால இப்ப நைஸா அந்த வண்டியில ஏறிட்டோம்னு வச்சுங்க, தாவேக்கா வண்டியில அவங்க திரிஷா ஏறிட்டாங்க. இப்ப அடுத்து சங்கீதா என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்பு திரிஷா ஒரு பார்ட்டியா போகணும் இந்த வழக்குல. திரிஷானாலதான் என் குடும்பம் பிரிஞ்சுட்டு என் புருஷன் எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல, வாட் எவர் இட் இஸ், அது எக்ஸ்ட்ரா தட்டுனா தட்டுச்சு என்ன சொல்ல போகுது, அட்டிச்சு பிரிண்ட் அவுட் ஏற்ற வண்டி தானே. இப்போ அவங்க ஏறிக்கிறாங்க அந்த வண்டியில், நான் தானே கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு கீனா சோனா நடிகை வேற சந்தேகப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? கீனா சோனா நடிகை சந்தேகப்பட்டிருப்பீங்க, பழைய பீஸ் சங்கீதா இங்கிதா சங்க வைக்கவே எல்லாரும் நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்க. நீங்களாம் இப்போ உள்ள கிட்ஸ் தானே. நான் அப்போல ஒரு சோப்போட்டு ஸ்ரீவித்யாவுக்கு சோப்போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா இப்போ இவங்க வந்து கிளைமர் ஆயிடுறாங்க, அந்த வப்பாட்டி வேற யாரும் இல்லை, நான் தான், வேற யாரை வச்சு பேசாதீங்க, என்னையும் விஜய் சேர்த்து வச்சு பேசுங்க அப்படின்னு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. பெரிய ஸ்ட்ராட்டஜிங்க இது. இன்டைரக்டா சொல்ற மாதிரி டைரக்டா சொல்றாங்க. ஓகே, இதை விட உங்களுக்கு இன்டைரக்டா வேற சொல்லணுமா? ஏன்னா இப்போ இந்த பெட்டிஷனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு விமர்சனமா தான். எந்த எது பெட்டிஷன் விஷயத்துல நான் வரேன். அந்த விஜயோட தற்கொலை ஒன்று சொன்னிச்சு, விஜய் அண்ணா இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஐ ஸ்டாண்ட் வித் யூன்னு சொல்லுது. எது உண்மையா இருக்கும் பட்சத்தில் போட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு நம்பர் ஆயிருக்கு செங்கல்பட்டுல, இது காப்பி நான் தர்றேன்னு சொல்றேன், இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் முந்தா நாள் வரைக்கும் விஜய்க்கு இருந்த மதிப்பு வேறங்க, நேற்று நைட்டோட காலி ஆகும் மதிப்பு. இது ஒரு அரசியல் சூழ்ச்சிங்கிறாங்கல்ல, அதான் ஒரு சூழ்ச்சியே இல்லை. அது அவர் அரசியல் பண்ணவே வரலையே. ஓகே, விஜய் அரசியல் பண்ணலாம் வரல, அரசியல் பண்ண வராமல இத்தனை கூட்டங்கள் போட்டு பொழுதுபோக்கு வந்திருக்காரு. சிபிஐ கேட்டிருக்கு, உனக்கு ஏது இவ்வளவு காசுன்னு கேட்டிருக்கு. மீட்டிங் போடுறியே, உனக்கு ஏது காசு, 41 பேரை கொண்டு விட்டு காசு கொடுத்திய ஏது உனக்கு இந்த காசெல்லாம் ஏதுன்னு கேட்டிருக்கு. பதில் அங்க சொல்லுவாரு. முந்தா நாள் வரைக்கும் விஜய்க்கு இருந்த மதிப்பு வேற. என் கமெண்ட்டுக்கு கழுவி ஊற்றுவாங்க, நம்ம அதை திரும்பி கூட பார்க்கறதுன்னு வச்சுங்க. என்னை நேசிப்பவர்கள் நேசிப்பதற்கு எனக்கு நேரம் போதவில்லை, என்னை வெறுப்பவர்களை பற்றி யோசிக்க எனக்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை நான் நினைக்கிறாள். சரி, அப்புறம் ஒரு வழியா ரைட்டாக தான் பர்சனல் வாழ்க்கை தானே, நாளைக்கு எனக்கு கூட ஒரு பர்சனல் வாழ்க்கை வரும். நிறையாளர் உங்கள் பேர் என்ன? சதீஷ் கூட நாளைக்கு ஒரு பர்சனல் வாழ்க்கை வரும், ஒரு வீடியோ வெளியாகும், ஒரு ஆடியோ வெளியாகும், இது உங்களோட வாழ்க்கை, அது நீங்கள் பார்த்துங்க. அப்படி தான் விட்டாச்சு. விட்டுட்டு அவனால ஈரானுக்கு போயிட்டேன். யாகா என்ன பிரச்சனை வரப்போகுது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரப்போகுது, இப்படி இந்த பிரச்சனைக்கு போயிட்டேன். மறுபடியும் பேச வைக்கிறாங்கன்னா விஜயோட கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் தற்குறிகள் அல்ல. தற்குறிகளுக்கு மட்டும் இது பொருந்தும். தற்குறியிலேருந்து விடுதலை பெற்ற நல்ல சமுதாய சிட்டிசனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இதுதான் அரசியல் புரிதல். அது ஒரே நாள் அடித்தாங்க. டேய், நம்ம தஞ்சாவூரில் இப்போ பதன்னு விழுந்தாங்க தெரியுமா, காரில் மோதி. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? சின்ன பிள்ளையில பஸ்ஸில் போயிருக்கீங்களா? இப்போ கூட ரயிலில் போவீங்க, ரயிலில் போகல விண்டோ வழியாக பாருங்கள், அந்த மரம்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். மரம் ஓடுதா, ரயில் ஓடுதா? ரயில் ஓடுது. அதேமாரி அந்த கேமரா ஷாட் இருக்குல்ல, அதில் அந்த போலீஸ் ஜீப் நிற்கிது. இவனும் இதுலேருந்து எடுத்த ஷாட்டு, இவனை மூவிங்கில இருக்காங்க, நின்றுக்கிட்டு எடுத்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த இப்படி உங்களுக்கு இந்த பொலிரோ, இது பொலிரோன்னு வச்சுங்க, இது நிற்கிது. நீங்கள் வந்து இது வந்து மோட்டர் பைக்கு, இதில் மோதி இப்படி விழுறீங்க. இந்த ஷாட் வந்து இந்த ஃப்ரேம், நீங்கள் கேமராமேன் தான் இருக்கார், பொய்ன்னு அந்த இருக்கார், அவருக்கு தெரியும். இந்த ஃப்ரேம் வந்து ஸ்டெடியாக வச்சு எடுத்தா இது அப்படியே தான் இருக்கும். இதே அந்த கேமரா ரேலி போட்டு எடுங்க, ரேலி போட்டு சுற்றுவாங்க தெரியுமா, ஹீரோயின் புத்தம் கொடுத்துட்டு இருப்பாரு ஹீரோ, ட்ராலி சுற்றிக்கிட்டே ஒரு கேமரா. இப்போ போனால் மாலில் எல்லாம் எடுக்கிறாங்க தம்பி, செல்ஃபி ஸ்டாண்ட் சுற்றுதா இல்லையா, அந்த ரிவர்ஸ் ஷாட்டில் வந்து பொலிரோ ஜீப்பு அடிக்கிற மாதிரி இருக்குது. எந்த போலீஸ்காரரும் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அடிப்பானாங்க, ரிவர்ஸில் போய் அடிக்க முடியுமா? கேஸ் ஆகும், உடம்புட கேஸ் ஆகிடும். உடம்புட இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க, இது கேமராவில் எடுத்த ஷாட்டுன்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. போலீஸ் சைடு அவங்க சிசிடிவிலாம் ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ, வராதுன்னு சொல்லி போனப்போ இந்த மாதிரி நீ பண்ணிட்டு போற, பூரா ஹெல்மெட் போடல, வண்டி மேலே இருக்கிட்டு ஆடுற, பூரா டிராபிக் வயலண்ட்டு, பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குற, உன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். அதை விடுத்துட்டு அப்படியே கதையை திருப்புறாங்க. அது இருந்த சுச்சுவேஷனை தாண்டி அவங்க அப்பா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, பால் வியாபாரி அவர், எங்க மண்ணியா டெல்டா மண்ணு. ஆமா, நாங்களாம் தற்கொலை கிடையாது, ரொம்ப குறைவான தற்கொலைகள் இப்பதான் உருவாகிருக்கிறாங்க, அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். தற்கொலைக்குள்ளேயே நிறைய விமர்சனம் இருக்கு, அதுக்குள்ள நான் சரி விடுங்க இருங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் காலேஜ் போறன்ட்டு போனா எப்படி இங்க வந்தான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது முதல் நாள் ஒரு தற்கொலை சொன்னிச்சு இல்லை,
விஜய்க்கு நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், கூட படுப்போம், பொண்டாட்டியாக இருப்போம், உனக்கு என்ன அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் உங்களை ஒரு ஆளை கேட்டுச்சுல வண்டையா வாங்கிட்டு தானே வந்தீங்க. இப்போ அதே தற்கொலை என்ன இல்ல அதே பத்திரிகைகள் வண்ட வண்டியா திருப்பி கேட்டாங்க, அதை நீங்க பாக்கலையா? ஏன் கேட்டு வந்தீங்க? அதெல்லாம் எடிட் பண்ண வேண்டியது, டெலிட் பண்ண வேண்டியது தானே. அதெல்லாம் ஒரு இன்டர்வியூ எதுக்கு போடுறீங்க? அதே மேட்ரை திருப்பி அதே தற்கொலை சொல்லுது. ஐய இவனை பொறிப்பேனா இருப்பான் போல இருக்கு, நம்ம போய் கூட இருக்கலாம்னு நினைச்சா திருசா இருக்கா போல இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்மளாம் தற்கொலை தான் ப்ரோ, ஒத்துக்கணும் ப்ரோ. திமுககாரன் அதிமுககாரன் என்ன சொல்றது, நம்மளே சொல்லுவோம் தற்கொலை தான், அவர் தான் வராதங்கிறாரு, மறுபடியும் போய் விழுந்தா அப்புறம் தற்கொலை இல்லாமல் என்னன்னு கேட்குறாரு. நல்ல பாயிண்ட். இப்போதான் அவங்க ஒரு புரிதலுக்கு வர்றாங்கன்னு சொல்ல வர்றேன். ஓகே ஓகே, தெளியணும்லங்க. புரியுது. கண்டிப்பா விஷயம் வந்து குழம்பி இருக்கு, நீர் தெளியட்டும். அது அழகாக கலைஞர் தான் சொல்லுவார். பாடகர் ஒன்றை பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. காற்றடிக்கும் போது காகமும் பிறக்கும், பேப்பரும் பிறக்கும், காற்று நின்ன பிறகே காகம் எது காகிதம் எது தெரியணும். கலைஞர்கிட்ட ஒன்று சொன்ன கலைஞர் தமிழ் விளையாடுது மாற்றி சொல்கிறாரா? காற்றடிக்கும் போது காகமும் பிறக்கும், காகிதமும் பிறக்கும்னு சொல்லுங்க, பேப்பர் பிறக்கும்னு வைக்காதீங்க அந்த வார்த்தை, காகிதம்னு வைங்க. காற்று நின்ற பிறகே காகம் எது காகிதம் எதுன்னு தெரியும். காக ரெக்கையோட பறந்துக்கிட்டே இருக்கும், காகிதம் காற்றில் அப்படியே அலைன்மெண்ட் ஆகி கீழே வந்துடும். இப்போதான் அந்த அலைன்மெண்ட் ஆகி கீழே வருது. இந்த தற்கொலைகள் வந்து எது காக்கா எது காகிதம், காகிதங்கிறது எதுக்கு ஆகாது, அம்பக் ஒன் சைடு பேப்பர் கூட கிடையாது, இன்னொரு பக்கம் எழுத கூட முடியாது, குப்பை குப்பை டெஸ்ட் பேப்பர். அது இப்போதான் வந்து செட்டில்மெண்ட் ஆகுது, இப்போதான் புரியுதல். இப்போ நேசிக்கிறேன் இந்த மாதிரி பேசுகிற விழிப்புணர்வு அடைஞ்சு பேசுகிறாங்கல்ல, அவங்கள நம்ம நேசிப்போம். தொடர்ந்து அதை நம்ம டீச் பண்ணதான் நேராக அது எல்லாருக்கும் போய் அடையும். சங்கீதாவை விஜய் டைவர்ஸ் பண்ணிது புதுசு இல்லையே, நம்பி வழி இது கோர்ட்டு வாங்க டைவர்ஸ் கோர்ட்டு. ஆனால் நீங்கள் கட்சி தலைவராக இருக்க நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு உண்மையான ஒரு பொலிட்டீஷியன். நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல விஜய் ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர்ல. ஆமா, லெட்டர் பேட கட்சி 1000 இருக்கு, வேணுமா தலைவர்? எல்லாருமே கட்சி தலைவர் தான். அப்போ கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? சங்கீதாவை இத்தனை நாள் டைம் இருந்ததா பேச்சுவார்த்தை நடத்தி, வாமா 250 கோடி செட்டில்மெண்ட் ரைட்டு, இன்னொரு 50 கோடி சேர்த்து தரேன், 2-3 ஃபங்க்ஷனுக்கு என் கூட வந்துட்டு போ, தேர்தல் முடிகிற வரையும் என் கூட இரு, சொல்லாமல் சொல்லக்கூடாதா? இவ்வளோ யோசிக்கிற அவருக்கு அது யோசிக்க தெரியாதா? யோசிக்க தெரியாமல் தான் இப்படி இருக்கிறாரு. யோசிக்க தெரிஞ்சுதான் டிக்கி லைட்டை போட்டு அப்படி 41 பேரை கொலை பண்ணிருப்பியா கொலகாரனை? லைட்டை போட்டு ஆப் பண்ண விளையாட்டு இல்லையா அவருக்கு? அந்த வார்த்தை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சொன்னா அந்த நான் அப்படிதான் சொல்லுவேன், கன்ஃபார்ம் ஆகல, விடுதலை ஆகட்டும், வழக்கு முடியட்டும், வந்து வயிறார சாப்பிடுவோங்கிறாரு நாட்டாம படத்துல. இப்போ நாட்டாம வந்து வீட்டில் சாப்பிட்டு போய் வழக்கு இருக்க வாய் விட கொப்பளிக்கிறல, வழக்கு மட்டும் வயிறார சாப்பிட்றேன்னு. நீ வழக்கு முடியட்டும், கேமரா திட்டம் நான் பேசுறேன். கண்டிப்பா சொல்றேன் நான் எடுத்துருவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் விஜய் தான் கொலைகாரரு இல்ல ஒரு நல்லவர் அப்படி நான் பேச வரல. ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, வழக்கு விசாரணை இருக்கும்போது ஒரே பிளேமிங் அக்யூஸ்ட் தான். வழக்கு முடியட்டும், அக்யூட்டில் அடுத்த பேர் பேசும். கண்டிப்பா அப்பீல் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. டெஃபினட்டா போய் சிபிஐ கூட்டு விசாரிச்சிருக்காங்க. என்னத்துக்கு எல்லாரும் ஜெயிலுக்கு பெயில் வாங்கினீங்க, ஓடுனீங்க, ஒழிச்சு எதுக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க உங்களை? இந்த மதியழகம் பொண்டாட்டி பேசியிருக்கு, மாவட்ட செயலர் மதியழகம் பொண்டாட்டி பிளேடரை வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. எல்லாம் நிரூபிக்கணும்ல, நீங்க நிரூபிக்கிட்டு வரட்டும். இது என்னங்க சிக்கல்? நீங்க என்னங்க நீங்க இப்போ 4 மயிரை பிச்சு மொட்டை அடிச்சு விற்க வச்சதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்களே? தேர்தல் இருக்கட்டும், உடம்புல ஒட்டுலாம் ஒழிச்சுட்டு விட்டுருவாங்க. யாரு? பொதுவாகவே மக்கள் அவ்வளோ ஈஸியாக இட போடுறீங்க. இல்ல மக்களை யாருமே ஈஸியாக இட போடல. ஏன்னா அவங்க தான் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்குமே ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை நிக்க வச்சிட்டு இருக்காங்க, யாரு சரியானவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க நம்ம நீங்க நினைக்கிற இது ஒண்ணு வந்து ட்ரையல் ஃபார் ஃபயர்பாங்க எலெக்ஷனை, சும்மாலாம் கிடையாது. கண்டிப்பா நீ வந்தீங்க முதல்ல 30% இருக்குன்னு சொன்னாங்க, 30%. அதை அன்னைக்கு வெயில சொல்லியிருப்பாங்க, இல்லை அது வெயில்னால சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஏசியில் இருக்கும். சில பேர் கேட்குறான், ஏசி ரூமில் உட்காந்து பெல்ல இருந்தால் எரியுதுடா, பேச முடியல, ஏசி ரூமில் உட்காந்துருக்குறோம். அடுத்து 30%. அப்புறம் அப்படியே சில பேர் 20%. இன்னும் எலெக்ஷனை ஓட்டு குத்தி போட்ட மாதிரி பேசுகிறாங்க. நான் இன்னைக்குன்னு சொல்கிறேன், அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். 6லிருந்து 7% வாக்குகளை விஜய் தாண்டி வாங்கிவிட்டால் தாவேக்காவை பற்றி பேசுவதை நான் நிறுத்தி கொள்கிறேன். உங்கள் சேனலில் சொல்கிறேன், ஒரு சேனலுக்கு நான் ஒரு சவால் விட்டுருக்கேன். ஏன்னா பிறகு ஏதோ ஒரு ரிசல்ட் முடிஞ்ச பிறகு அது கேட்பீங்கல்ல, சார் அன்னைக்கு சொன்னீங்க விஜய் என்ன சார் சொல்கிறீங்க? நல்லா விஜய் பாராட்டுகிறேன், விஜய் திரிசா மட்டும் இல்லை, நிறைய பேரோட ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஜாலியாக இருக்கு. நான் ஒன்றுமே சொல்லலையேங்க. ஏங்க எந்த அரசியல்வாதிங்க ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துருக்காங்க? நீங்கள் அரசியல் சொல்கிறீங்க. எந்த சினிமா நடிகர் ஒரு பொண்டாட்டி வாழ்ந்துருக்காங்க? ரஜினிகாந்த் ஐயா ஓப்பன் மீட்டிங் சொல்கிறாரு, காலையிலே பாயா இடியப்பம் தான், சரக்கு தான் என் வாழ்க்கையில் வச்ச சூனியம் அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா? எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் உண்டு. கேரியரின் உச்சத்தில் வந்தார், டிஃபன் பாக்ஸின் உச்சத்தில் வந்தார்னு சொன்னார்ல. ரஜினிகாந்தோட நீ பெரியாள், சூப்பர் ஸ்டாரியா, திரைக்கலைஞராக மிகவும் நேசிப்பவன், அவரோட நீ பெரியாளா? சிரஞ்சீவியோட பெரிய சம்பளம் வாங்கிட்டியா? அமிதாப் பச்சனோட நீ பெரியாளா? பேசுனா எங்கே போகும் தெரியுமா இல்லையா?
புரியுது. ஆனா எத்தனை படத்துல நீங்க சம்பளம் அதிகம் ஆயிட்டீங்க? முதல்ல அதை சொல்லி துப்பாக்கிலேருந்து ஆரம்பிச்சது. வாங்க, துப்பாக்கிலேருந்து அதுக்கு பிறகு என்னென்ன படம்? துப்பாக்கிலேருந்து அடுத்த வரப்படங்கள் ஒரு 10 படம் வச்சுக்கலாமா? எல்லாத்துலயுமே இது 10 படம் வச்சுக்கலாமா? 10 படம் வச்சுக்கலாமா? 15-30 ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம், 10 படத்துக்கு 200 கோடி, 300 கோடி சம்பளம். அவ்வளவுதானே? 300 கோடி தானுங்க. கவர்மெண்டோட ஒரே ஒரு பாலம் ப்ராஜெக்ட் 300 கோடி ரூபா தெரிஞ்சுங்க. அரசாங்கத்தின் ஒப்பீடு சரியில்லாத ஒப்பீடாச்சு இது. எப்படி உங்களை ஒப்பிடுறதுக்கு வார்த்தைகளே இல்லையே. வேற ஏதாச்சும் ஒப்பிடுறது உங்களை? கவர்மெண்டோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்லங்க, அது 300 கோடி. என்ன கேரியர் உச்சத்துல வந்தா எல்லாம் பார்த்தாலும் வித்தவுட் வந்துடும். அப்போ வித்தவுட் தான் அரசியலுக்கு வரணுங்கிறியா? பணக்காரன் வந்தா பெருசுங்கிறியா? அரசியலுங்கிறது நீங்கள் நில்லுங்க, நீங்க எல்லாருக்கும் உண்டு. அதுல நீங்களும் கட்சி ஆரம்பிங்க, எல்லாரும் கட்சி ஆரம்பிங்க. என்னுடைய வாதமே என்னன்னா, அரசியல் ரீதியா விமர்சிக்கிறது சரி, அதுக்கான உரிமை அனைத்தும் இருக்கு. ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையை உள்ளெடுத்து அவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? பண்ணலையா? ஏன் யார பண்ணாங்க கேரக்டர் அசாசினேஷன்? முதலமைச்சர் பண்ணலையா? கேரக்டர் நல்ல கண்ணையா பண்ணானு ஐடியா பிளாக் பண்ணிட்டு ஓடுனானே, மானகண்ட வெக்கங்கட்ட ஜன்மம். நல்ல கண்ணையா கால் தூசிக்கு வருவியா நீ எல்லாம்? புரியுது. நல்ல கண்ணையா என்னடா போட்டோ வெளியிடுறீங்க? அதாவது ஐயா இறந்து விட்டாரு, அதுக்கு மேலே அது யாரும் அதை ஒரு மரியாதை நிமித்தமாக ஒதுங்கி போகிறாங்க. தோழர்கள் இரிட்டேட் ஆனேன்னு வச்சுக்க, இருக்கவே முடியாது, தொலைச்சி கட்டிடுவாங்க. அவர் வயசு என்ன, அவரோட அனுபவம் என்ன, சுதந்திர போராட்டம் என்ன, ஒன்ன மாதிரி 100 பாயிண்ட் வச்சு சுற்றின்னு இருக்காரு. கடைசியாக கொடுத்த பணம் தகவல் சாவிரத்தில் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் தூக்கி கட்சிக்கு கொடுத்துட்டு போனார். பென்ஷனை கட்சிக்கு கொடுத்தாரு. சொந்தமாக ஒரு கார் கிடையாது அவர்கிட்ட. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி 1.5 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டாமல் ஊரே ஏமாத்திர நீ. கோர்ட்டு மண்டமலே அடித்து கட்ட வச்சுது 1.5 கோடி ரூபாயை. ஆளை நினைச்சா மட்டும் பத்தாது, டாக்ஸ் கட்டுறன்னு நினச்சி கோர்ட்டு. அரசியலுக்கு வந்தால் மட்டும் டாக்ஸ் கட்டுறா. நீதிபதி சொன்னதுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி தான் சொன்னார். தலைவனுக்குரிய தகுதியே கிடையாது விஜய்க்கு. எல்லாரும் அங்கே கரூரில் எல்லா கட்சிக்காரனும் அங்கே உதவி பண்ணிட்டு இருக்கா. ஒரே ஒரு தாவேக்கா கூட இல்லை. எங்கடா பண்ணி உங்களை யாரா என்னடா பண்ணுறாங்க? போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. அது ரேட் நீ பேஷனாக வீட்டுக்கு விட்டு தூக்கம் கொடுக்குற நீ. எப்பா அரசியல்லாம் எனக்கு தெரியாதுப்பா.